எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாசத்தையே கும்ப பாட்டு பாடி முடிச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருந்தது. வண்டையா கேட்டு விடணும், எங்களுக்கு ஆறுதல் சொல்றக்கே ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் யாரு செஞ்ச புண்ணியமோ நம்மளுடைய மார்க்கெட் அப்படியே ஒரு 150 பாயிண்ட் மைனஸ்ல இருந்து இப்ப ரெக்கவரி ஆகி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒன்னு போயிட்டா இன்னொன்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஷேர்ல ஏதாவது ஒரு ஷேர்கள் திடீர்னு பெரிய உச்சத்துக்கோ பெரிய வீழ்ச்சிக்கோ போவாங்க. அப்படிதான் சமீபத்தில் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் கம்பெனியில சிலதெல்லாம் ஒரு புதிய உச்சம் என்பது போயிருந்தது. ஆனா அந்த செக்டர்லயே மிகப்பெரிய ஒரு லீடர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது மேல ஏறாமையே இருந்தது. கடைசியில பார்த்தா இதை நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி தன்னுடைய பழைய உச்சத்துக்கு பக்கத்துல திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த HAL அப்படின்றது இருக்கு. இந்த நேரத்தில் BL ஷேர் எப்ப தன்னுடைய பழைய உச்சியை வந்து தொடும்னு தெரியல. இதுக்கு இன்னும் காலம் நேரம் இப்போ வரைக்கும் பிறக்கல. இப்போதைக்கு காலம் நேரம் யாருக்கு வந்திருக்குன்னா இந்த HL ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஜெகஜோதியா அவங்களுடைய பழைய ஹை என்பது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம், ஒரு வருஷம்னு கூட வச்சுக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்திருக்கு. அதானே ஷேர் மார்க்கெட்ல எவனார்த்தனை மேல கொண்டு வந்தா வேற ஏதாவது ஒரு பங்கு கீழே இருக்கிற மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பழைய ஹை வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் BSE அப்படின்ற ஷேர் மிகவும் பாப்புலரான ஷேர் பாரு 3% என்பது இறங்கி விட்டுருச்சு. என்ன ஒரு காரணம் அப்படின்னா சொல்லடிதான். திடீர்னு இந்த ஜெஃப்ரிஸ் அவங்களுடைய ரேட்டிங்கை குறைக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு படி முதல்ல 3520 வரைக்கும் போகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க அதுல இருந்து 16% குறைச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த BSE அப்படின்ற பங்கு 2940 இது போகுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்றாங்க. இந்த சொல்லடி தாங்க முடியாம இந்த BSE அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 3% இறங்கி இருக்கு. சில பேர்லாம் வாயை திறந்தாவே ஸ்டாக் மார்க்கெட் அடி வாங்குது அப்படின்ற மாதிரி இந்த US ஈரான் வார் அப்படின்றதுனால தொடர்ந்து நம்ம மார்க்கெட் அடி வாங்கிட்டே இருக்கு. FIS பணம் போட்டுமே நம்மளுடைய மார்க்கெட் மேல ஏறாம இருக்கு அப்படின்றது யாருனாலையுமே நம்ப முடியல. இடையில வேற இந்த டெரிவேட்டிவ்ஸ் ரிலேட்டடா, க்ளோசிங் பிரைஸ் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சேஞ்சஸ், புதிய சட்டம் அப்படின்னு வருது, புதிய இம்ப்ளிமெண்டேஷன் வருது. ஆக மொத்தம் கடந்த 15 நாளா அந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் என்பதனால கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது மார்க்கெட். இனி அடுத்த சேஞ்ச் எப்பப்பா கொண்டு வர போறீங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட் அடுத்த சேஞ்சை எதிர்நோக்கி ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லலிதா ஜுவல்லரி அப்படின்ற IPO. ஸோ தற்போதைக்கு 2 IPOக்கள் ஓப்பனாக இருக்கு. ஹொரைசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ஒன்று, லலிதா ஜுவல்லரி அப்படின்றது ஒன்று. ஸோ இந்த லலிதா ஜுவல்லரி அப்படின்றது வந்து வேர்ல்டு ஃபேமஸா தமிழ்நாடு ஃபேமஸா அப்படின்ற மாதிரி இதனுடைய IPO சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்பது இன்றைய தேதியில் பார்க்கும்போது ரீட்டைல் மக்கள் வந்து 50% அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் என்பது ஆகல. இருந்தாலும் இந்த லலிதா ஜுவல்லரியுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் தற்போது வரைக்கும் 16% கெயின் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இதில் இன்னொரு மிக முக்கியமான பங்கு இந்த ஹொரைசன் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ்னுடைய IPO. சுவாரஸ்யம் இல்லை, எங்கிட்ட சுவாரஸ்யம் இல்லை அப்படின்ற மாதிரி இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 4% காமிக்குது. ஆனால் எது சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய 2 தூத் டிரான்ஸ்மிஷன், மால்பியர் டைனாமிஸ்ட். நிறைய பேர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க, அலாட்மெண்ட் ஆயிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தூத் டிரான்ஸ்மிஷன் 38% கெயின், மால்பியர் டைனாஸ்டிக்ஸ் 21% கெயின்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறது ஒரு இன்ப அதிர்ச்சி. தலைவா வந்தீங்க அப்படியே உங்களுடைய பழைய ஹை அல்லது புதிய ஹைக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமே இருக்குமே அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற ஷேர் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் 200 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி வந்தாச்சு, ஒரு பழைய உச்சத்தை தாண்டி ஒரு இடம் மேலே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தற்போது புதிய உச்சம் என்பது இந்த டேட்டா பேட்டர்ன் ஷேர் வந்திருக்கு. இனி தொடர்ந்து இவனுடைய ரேலி என்பது இருக்குதா அல்லது இதுக்கு முன்னாடி கீழே விழுந்த மாதிரி 2 முறை விழுந்த மாதிரி இப்போ மறுபடியும் விழுகுதா என்ன அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் கீழிருந்து மேலே வரும் பொழுது வந்தாச்சு, பழைய ஹை வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. அசோக் லைலாண்ட் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போது கீழே விழுந்த அசோக் லைலாண்ட் தற்போது பாதி தூரம் என்பது ஏறி வந்திருக்கு. அப்படியே தொடர்ந்து மேலே ஏறி தன்னுடைய பழைய கையை ஒரு இடம் தொட்டுட்டான்னு வச்சிங்களேன், கோடி கும்பிடு.
நண்பர்களே, இந்த நேரத்துல குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 14% என்பது போன வருஷத்தினுடைய விலைக்கும் இப்ப இருக்கக்கூடிய விலைக்கும் பார்க்கும்போது 15% என்பது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த வருஷத்துல திடீர்னு அந்த ஈரான் வார்னால மார்க்கெட்டே கீழே விழுந்தது. அந்த ரேட்ல இருந்து கணக்கு எடுத்து பார்த்தோம்னா இப்ப 3 மாதத்துல 30% என்பது இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் கேப் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல யார் அவங்களுடைய போர்ட்போலியோல பெரிய அளவில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த ட்ரிப்ஸ் விட்டுருங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை விட்டுருங்க. பியூர் ஈக்விட்டியில எது அதிகமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த HFCL அப்படின்ற ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. கொடுக்கிற தெய்வம் கூரை வச்சுட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு அடிச்ச அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக் HFCL பட்டாய கிளப்பிட்டு 219 ரூபாய்க்கு வந்திருக்கான். அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இவங்களுடைய இது இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்பது சமீபத்தில் பண்ணியிருக்கு. நீங்க பாக்குறீங்களே NSE நிஃப்டி 25/8/2026 போட்டிருக்கு பாத்தீங்களா. இது ஒரு ஃபியூச்சரையே வாங்கி வச்சுட்டதாக ஒரு கணக்கு. அதாவது நிஃப்டி பிசி இவங்க போய் வாங்கணும் அப்படின்னா முழு பணத்தையும் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு நிஃப்டி ஃபியூச்சர் எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோலையும் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜ் பங்குகள் எவனாவது இப்படி ராக்கெட் மேலே ஏறினான்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோனுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதாவது வாரன் பஃபட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெரியாத பிசினஸ்களை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவன் ஏன் இறங்குறான் ஏன் ஏறானே தெரியாது. இந்த ஜாகிள் ப்ரீபெய்டு ஓசன் சர்வீசஸ் எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்றதே நிறைய பேர்த்துக்கு புரியாது. ஆக இந்த பங்கு வந்து 1 இயர்ல 60% என்பது இறங்கி கிடக்கு. என்ன காரணம் சொல்றாங்க, அவங்களுடைய Q1 ரிசல்ட்ஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரல. எங்களுக்கு முதல்ல பிசினஸ் என்னன்னு புரியல. இந்த நேரத்துல அவங்களுடைய வருமானம் கம்மின்னு சொல்லிட்டு 20% இறக்கி ஆல்மோஸ்ட் ஆல் டைம் லோ அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்கிய மார்க்கெட், இதெல்லாம் நல்லதா? ஆக மொத்தம் ஒரு லாபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு, அதுல சமீபத்துல வெறும் 17 கோடி தான் லாபம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்றைய தேதியில இந்த ஜாகிள் ப்ரீபெய்டு என்பது 20% இறங்கி மார்க்கெட்லயே பெரிய செய்தியாக இன்னைக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்னைடர் எலக்ட்ரிக் அதுவும் 10% காலி இன்னைக்கு. இந்த ஸ்னைடர் எலக்ட்ரிக் ஏன் இறங்கி இருக்கு 11% அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வருமானம் என்பதும் 12 கோடி அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இந்த ஷேர் செய்திருக்கிற சாதனை என்னன்னா, இருக்கிறதுலே உச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10% என்பது சமீபத்தில் இப்ப ரிசல்ட் சீசன் டைம்ல இறங்கி இருக்கு. இந்த நேரத்துல Q1 ரிசல்ட்ஸ் சீசன் முடியக்கூடிய இந்த தருணத்துல விக்ரம் சோலார் என்பது பாவம் அடிமட்டத்துல கிடக்கக்கூடிய பங்கு. மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் ரொம்ப மோசமா கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% கீழே இறங்கிய பங்கு. தற்போது இந்த ரிசல்ட் சீசனுடைய முடிவுல இவங்களுடைய பங்கு வந்து ஆல்மோஸ்ட் 13% மேலே ஏற்றிருக்காங்க. அதுலயும் கீழே இருந்து மேலே ஏற்றிருக்கிறது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் என்பது வருது. அவ்வளவுதான் நண்பர்களே, Q1 ரிசல்ட் சீசனுடைய இம்பாக்ட் என்பது முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து டாப் பர்ஃபார்மர் இனி மார்க்கெட்ல யார் இருப்பாங்கன்னா ரொம்ப வாலட்டிலிட்டியான ஆட்கள். ஒரு உதாரணத்துக்கு மெட்டல் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கெல்லாம் ஹிந்து காப்பர் 7% கெயின் ஆயிருக்கு. ஸோ மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி செக்டர்ஸ், பவர், டிஃபென்ஸ் போன்ற செக்டர்கள் தான் இனி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஃபோக்கஸ்ல ஒரு நியூஸ் வரும் பொழுது. ஏன்னா அதுல தான் திடீர்னு அடிக்கடி ஆர்டர் கிடைச்சிருச்சுன்ற செய்தி வரும். இல்லைன்னா ப்ராடக்ட் காஸ்ட் எல்லாம் வந்து உலக அளவில் ஏற்றி விட்டுட்டாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கும். ஆக மொத்தம் Q1 ரிசல்ட் சீசன் என்பது முடிந்து விட்டது. ஆனாடா இந்த IDBI ஷேர்ல என்ன ஒரு செய்தினா நண்பர்களே, சமீபத்தில் தான் இவன் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டும்படியாக சிறிது மேலே ஏறி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கடந்த சில நாட்களாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 50க்கு கீழே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை இப்படி கீழே அவன் வந்திருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒரு இடம் தாண்டி காமிச்சான். அப்ப இனி மறுபடியும் எப்படா இது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த IDBI சாதிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்ச் மாசத்துல 60 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரைக்கும் போய்விட்ட பங்கு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி மறுபடியும் இது ஒரு 60 ரூபாய்க்கு வந்தா கூட எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு பல குரூப் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தெய்வமே, எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு இந்த IRCT ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா இந்த Q1 ரிசல்ட் சீசன்ல
அது எப்பவும் செய்யக்கூடிய 330 கோடி லாபம். இது ஒன்றும் சின்ன லாபம் கிடையாது. 330 கோடி ஒரு குவார்ட்டருக்கு அப்படின்றது. ஸோ 330 கோடி லாபம் செஞ்சாலுமே மார்க்கெட்ல எங்களுக்கு என்ன இப்படி ஒரு சோதனை, கீழே விழுந்த பங்கை மேலே ஏற்றி விட மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே அப்படின்ற மாதிரி தான் பல பேர் இந்த ஐஆர்சிடிசி ஷேர் பார்த்துட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த ஷேர் டிவிடெண்ட் ஈல்டு என்பது 1.71% அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த பங்குல வந்து சரிவடையும் பொழுது எப்போ கடைசியா பெரிய ஃபோக்கஸ் என்பது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல மார்ச் மாசத்துல ஏதோ ஒரு குரூப் பணம் போட்டு பார்த்துருக்காங்க. பட் அது எதுவும் பிக்கப் ஆகவே இல்லை. அதற்கு பின்பு தற்போது இந்த பங்கு 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கும் இடையிலேயே தான் தற்சமயத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த விப்ரோ அப்படின்ற பங்குமே தற்போது 52 வீக் லோல வந்து விழுந்திருக்கு. டிசிஎஸ் ஷேர் வந்து 52 வீக் லோ வந்து விழுந்துட்டு 25% ரெக்கவரி ஆச்சு. ஆனா இந்த விப்ரோ எவ்வளவு ரெக்கவரி ஆனது? ஸோ மொத்தமாக பார்க்க போனோம்னு வச்சிங்களேன், இந்த விப்ரோனுடைய ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் ஒரு 168 ரூபாயிலிருந்து 190 ரூபாய்னு வெறும் 13% தான் ரெக்கவரி ஆயிருக்கு. ஆனா டிசிஎஸ் அப்படின்ற ஷேரை பொறுத்து பார்க்கும் பொழுது அது ஆல்மோஸ்ட் 25% என்பது சமீபத்தில் ரெக்கவரி ஆயிருக்கு. ஆனா இந்த 25% ரெக்கவரி ஆனாலும் அவங்களுடைய சேர்மன் ரிலேட்டடான நியூஸ்னால தற்போது லேசாக சுணக்கமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. மறுபடியும் பிக்கப் ஆகி இன்னொரு 25% ஏறிச்சுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்னு பல்வேறு டிசிஎஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாவி வெண்ண திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்சிட்டியப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஐடி பங்குகள் சமீபத்தில் இப்பதான் கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்துல நியூஜென் சாஃப்ட்வேர் என்ற பங்குமே ரொம்பவுமே லோ பிரைஸ்ல கீழே போய் விழுந்துட்டு அதுலயும் ஏகப்பட்ட பேர் சுவாரஸ்யமா வால்யூம் என்பது அதிகமா பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஒருவேளை இந்த பங்கு திரும்பி மேல வந்துருமோ அப்படின்ற ஒரு ஆசையில வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்பது அதிகமா நடந்திருக்கு. ஆனால் இந்த பங்கு தன்னுடைய சமீபத்திய குவார்டர்லி ரிசல்ட் கொடுக்கும் பொழுது இவ்வளவு முறைகள் 100 கோடி 80 கோடின்னு அசால்ட்டா அவனுடைய லாபத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்ப இந்த குவார்டர்ல போய் இப்படி 63 கோடி அதுவும் சேல்ஸை குறைச்சு கொடுத்துருக்கியப்பா அப்படின்ற மாதிரி மனசு விரக்தி ஆயிடுச்சு. அது சேல்ஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது 16%. சமீபத்தில் கடந்த ஒரு வருஷத்துல அவ்வளவு லோ போகவே இல்லை. ஆனா இப்ப 16% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்திருக்கு. பொதுவாகவே ஒவ்வொரு ஜூன் குவார்டர்லையும் இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கரெக்டா அந்த ஜூன் குவார்டர் ஆனா அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் குறைந்து விடுவதும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆவதுமாக இருக்கிறது. எது எப்படியோ சமீபத்தில் தான் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்திருந்தது. அந்த சென்டர் பாயிண்ட்ல அதே மாதிரி ஐடி கம்பெனி எல்லாம் பிக்கப் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேற இருந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்படி Q1 ரிசல்ட் சமயத்துல கொஞ்சம் அதனுடைய லாபம் என்பது கம்மியா வெளியிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னும் 2 பங்குகள் NMDC, சோலா பினான்ஸ். அதுல இந்த NMDC அப்படின்ற ஷேர் இதுவரைக்கும் அவன் பெருசா ஃபெயிலியரே ஆகல. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்து சமீபத்தில் ஒரு முறை கூட அவன் கீழே இறங்காம மேல போய்கிட்டே இருந்தவன் தான் இந்த NMDC லிமிடெட் அப்படின்ற பங்கு. சமீபத்தில் கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்கள்ல இது என்ன மாதிரி செய்யும்? ஏதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல மட்டும் இந்த தடவையும் தப்பிச்சிட்டா இது ஒரு பெரிய சாதனை தான். பட் என்ன ஆக போகிறது அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்றைய தேதியில கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் எப்படிப்பா நீ மட்டும் ஏறிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இன்றைய தேதியில கூட அது வந்து ஆல் டைம் உச்சத்துக்கு பக்கத்துல தான் இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சோலாஃபின் அப்படின்ற ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் டைம் ஹை அப்படின்ற நியூஸை சமீபத்தில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.